ஹலோ காய்ஸ், ஐயனா துணையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், வானதி தன்னையும் குழப்பி அது மட்டும் இல்லாமல் பாண்டியையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. பாண்டி என்ன வானதி இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை என்ற மாதிரி நினைக்கும் போது அவங்ககிட்ட அண்ணாவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே வானதி அவங்ககிட்ட அண்ணாக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணா இங்கே பாரு, இப்படி ஒரு அண்ணா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளவு நாளும் உன்னோட பேச்சை நான் கேட்காதுக்கு என்னை மன்னிச்சிடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட அண்ணனுக்கு புரியலை. அவங்க திரும்ப திரும்ப ஒருக்கா சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால், வானதி அப்படி பேசுகிறவங்களே கிடையாது. அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா, அல்லது போனால் சும்மா தன்னை கலாய்க்கிறாங்களா என்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வானதி சொல்கிறாங்க, என்னன்னா நீ நம்பவே மாட்டியா இந்த வானதியை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு வானதி, என்ன நான் நம்பாமல் விடுவேனா சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாண்டியை நான் லவ் பண்ணினது உண்மைதான், ஆனால் அவனை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். இப்போ எனக்கு அவனை சுத்தமாகவே பிடிக்கல என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவன்கிட்ட சொல்லிட்டியா என்ற மாதிரி அவங்களோட அண்ணா கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டேன், சொன்னாலுமே அவன் நம்பலை. ஏன் சொல்லு பார்க்கலாம், நான் எப்போ பார்த்தாலும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வளோ தான் என்னை அவமானப்படுத்தினாலும் அவன் பின்னாடி சுற்றிகிட்டே இருப்பேன் இல்லையா. எப்போ பார்த்தாலும் அவனோட கடையிலேயே உட்கார்ந்துருப்பேன் இல்லையா. அதனால் அவனுக்கு அந்த நம்பிக்கையே வரலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வானதி, இப்போ கூட அதில் தானே உட்காந்துருக்குற, அப்புறமே இந்த மாதிரி பேசுகிற என்ற மாதிரி அவங்களோட அண்ணா கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ பிரச்சனையாச்சு, இனிமே இங்கே வரவே மாட்டேன். இவனுக்கு சொல்லிட்டேன், இப்போ உனக்கு சொல்கிறேன். இப்போ உனக்கு எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு வேறொரு மாப்பிள்ளையை பாரு, நான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணுவேன். அதை பாண்டிக்கு முன்னாலேயே சொல்கிறேன், நீ ஒன்றும் பொய் சொல்கிறேன்டே நினைக்கவே வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவ சொல்கிறது ஏதாவது நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, அவள் சும்மா கோவத்தில் சொல்கிறா அப்படி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்கள்ட்ட அண்ணா கேட்குறாங்க, அப்படின்னு சொன்னால் உன்னை லவ் பண்ணதும் பொய்யா, இப்போ இவ சொல்கிறது எதையும் நம்ப வேணான்னு சொல்கிறதானே, அப்படின்னு சொன்னால் இவ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் பொய் தானே, அப்போ மட்டும் எதுக்கு அதை நீ நம்பி இருக்கிற, அதை நீ நம்பாம இரு சரியா என்ற மாதிரி சொல்லிட்டு, வா வானதி நாங்கள் வீட்டுக்கு போகலாம் என்ற மாதிரி சொல்லிட்டு வானதியை கூட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்பவுமே வராங்க. வரும்போது பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தெரிஞ்சிட்டு பாண்டிக்கு ஏதோ பிரச்சனைக்கு தான் வராங்கன்ட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாண்டி கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா சேரன் கேட்குறாங்க, என்னடா பாண்டி, நீ கடைக்கு போய் 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்கிடையில் திரும்பி வந்துட்ட, நிறைய வேலை இருக்குது, 2 நாளாகவே கடைக்கு போகலை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்த, நாங்கள் வந்ததுமே நீ கடைக்கு கிளம்பிட்ட, இப்போ என்னடான்னு சொன்னால் உடனே நிற்கிற, ஏன் உடம்பு முடியலையா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எதுக்கு நீ கடையை சாத்திட்டு வந்திருக்கிற, ஏன் பசிக்குதா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன இது கேள்வி, பசிச்சா நான் பக்கத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிட மாட்டேனா, அதுக்காக கடையெல்லாம் சாத்திட்டு வருவேனா, எத்தனை நாள் சாப்பிடாமலே கடையில் 2 வேலை பார்த்துருக்குறேன், இப்படிப்பட்ட நான் பசிக்குதுன்னு ஓடியிருந்திருப்பேனா, என்னென்ன இது பசியெல்லாம் எங்களுக்கு நான் புதுசாக, நாங்கள் எத்தனை நாள் சாப்பாடு உண்மையிலேயே வீட்டில் இல்லாமல் பட்டினி இருந்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நான் அதுக்காகலாம் கடையை சாத்திட்டு வருவேனான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழனுமே வந்துடுறாங்க. என்னடா நீ உடனே வந்துட்டேன், ஏன் எங்கேயாவது கிளம்பணுமா, அல்லது வானதி வாரன்னு சொல்லிச்சுதா, எதுக்கு வந்தன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, நானே பயங்கர கோவத்தில் இருக்கிறேன், தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி என்னுடைய கோவத்தை கிளறாத என்ற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே, என்னடா இது, நான் என்ன பண்ணேன், எதுக்காக இவன் இப்படி சொல்கிறான், நான் வானதி வரப்போகிறாங்களா, அதுதான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தியா, இதுக்கு கடையை சாத்திட்டு வந்தேன் தானே கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது என்ற மாதிரி சொல்லும்போது பல்லவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாண்டியை கூப்பிட்றாங்க, அவங்க சோழனை கூப்பிட்றாங்க, இங்கே வாண்ண உன்னோட ஒரு விஷயம் பேசணும் அவனை கூட்டிகிட்டு போய். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வானதிக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, வந்த நேரத்துலேருந்தே அவங்களோட முகமே சரியில்லை, அண்ணன் கூட கேட்டுச்சு இதை பசியா, அதான் வந்தியான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னான், இது உடம்பு முடியலையா, அதான் வந்தியான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னான், ஆனால் இன்னும் யோசிச்சுட்ருக்குறான், பயங்கர கோவத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது, கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது, வானதி வீட்டில் சமைச்ச சாப்பாடு சரியில்லைன்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டானோ தெரியலை, அதனால தான் அது கோவிச்சுட்டு போயிடுச்சுதோ என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, அது என்னடா அது பெரிய விஷயமா, அது கோவிச்சுட்டு போகும், அப்புறமா தானே பேசும், தானே ஃபோன் பண்ணும், இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே அவங்களுக்கு இடையில், எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்கிறான், அதொன்றும் பெரிய பிரச்சனை ஆக்குற ஆள் கிடையாது, ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி
தான் பேசும், அப்புறமா திரும்பி வந்து பேசுகிறாள் தானேடா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒன்றும் திரும்ப வரப்போகிறதும் இல்லை, பேச போகிறதும் இல்லை. அதுவே சொல்லிட்டுது தன்னுடைய அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டுது. என்னடா சொல்கிற, ஜோக் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் வானதி பேசுகிற ஆள் தானேடா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, வானதி பேசுகிற விதத்தை வச்சே நான் கண்டுபிடிவேன். வானதி வந்து இப்படியெல்லாம் ஃபோன் பேசாமல் இருக்கிற ஆளும் இல்லை, இப்படியெல்லாம் பேசுகிற ஆளும் கிடையாது. வேறு ஏதாவது விஷயத்தை பேசுமே ஒழிய இந்த விஷயத்துலலாம் இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசாது. அவனோட அண்ணா கூட காமெடியாக நினச்சிட்டு போனான். எனக்கு எப்படி இருந்திருக்கும், அவன் திரும்ப ஏதாவது சொல்ல வரவான்ட்டு தானே கடையை சாத்திட்டு வரேன். இதுக்கப்புறமா அந்த கடையில் நிற்க எனக்கு பிடிக்கல, நாளைக்கு போகலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி என்ன சொல்லிச்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, உன்னையெல்லாம் வீட்டில் சமைக்க கூப்பிடலை, நீயா வந்து சமைச்ச பாரு, 3 நாளாக நாங்கள் பட்டினி கிடந்தோம், வீட்டில் வந்து யாருக்குமே தென்பில்லை, எழுந்து கடைக்கு வரக்கே எனக்கு உடம்பு சரியில்லை, அப்புறமா வந்து அண்ணன் வந்து சமைச்சு தந்ததுக்கப்புறமா தான் எழுந்து வரேன்ற மாதிரி வந்து சொன்னோன்னா அதுக்கு பிடிக்கல. அது என்ன, நான் உங்களை அக்கறையாக அப்படி பண்ணினதை நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா, இப்படி தான் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் சமைக்கிறத பார்த்து இப்படி தான் கேலி கிண்டல் பண்ணுவீங்களா, ஒருத்தங்க உங்களுக்கு நல்லது பண்ணால் பிடிக்காதா, நல்ல விதமாக யாரையுமே பேச மாட்டிங்களா, ஏன் உங்களோட வீட்டில் இருக்கிற நிலா மட்டும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, எதுவுமே செய்யாத அந்த சந்தாவை தூக்கி தலைமையில் வச்சு ஆடுறீங்க, ஆனால் என்ன மட்டும் ஏன் இப்படி மட்டம் தட்டி பேசுகிறீங்க, சந்தா என்றைக்காவது உங்களோட வீட்டில் வந்து சமைச்சு தந்துருக்குறாங்களா, அந்த நிலா எப்போவாவது வந்து உங்களுக்காக அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுருக்குறாங்களா, அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க, நீங்களே பின்னாடி போய் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அது பண்ணணுமா இது பண்ணணுமான்னு நீங்களே கேட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி விடுறீங்க. அப்புறமா அவங்க ரொம்ப மரியாதையாக இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நீ எனக்காக எதுவும் பண்ணுறதில்ல, சரி நீ பண்ணாட்டி பரவாயில்லை, நானே உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம்னு அந்த வீட்டுக்கு வந்தா, ஆனால் நீ இப்படி கேவலப்படுத்தி என்ன பேசுகிற, இப்படிப்பட்ட உன்னோட வாழ மாட்டேன்னு, நான் உன்னை லவ் பண்ணது தப்பு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போச்சுது. அப்படி போகும்போது எங்கே பார்வானது இப்போ போகிறதும் 5 நிமிஷத்தால் திரும்பி வர்றதும் சகஜம்தானே, இது எத்தனை தடவை பண்ணியிருக்கிற, அதுக்காக என்னுடைய வேலையை குழப்பிட்டு இருப்பியான்னு நான் கேட்டேன். அதுக்கு தான் அது சொல்லிச்சுது, மாலையும் கழுத்துமா இந்த கடைக்கு முன்னாலே வந்து நிற்பேன், இப்போ பாரு கல்யாணம் முடித்து நானே இந்த வீதியால் 10 தரம் ஒரு நாளைக்கு போய் வருவேன், தன்னுடைய ஹஸ்பண்டோட இந்த மாதிரியெல்லாம் சொல்லுது. என்னால் பொறுக்க முடியலை. அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவளோட அண்ணனுமே வந்துட்டான். அவனுக்கு வேறு அந்த விஷயத்த சொல்லுது. அவனுமே வந்து நக்கலாக பேசிட்டு போகிறான். அவனோடையும் பேச முடியலை, இவளோடையும் பேச முடியல, அதான் கடையை பூட்டிட்டு வந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ உண்மையாக சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கே, உண்மையிலேயே அதை அப்படி பண்ணுமா, உனக்கு தானேடா அதை பற்றி தெரியும் என்ற மாதிரி வந்து சோழன் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது ஆமாடா, அவள் வந்து கோபத்தில் என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ தான், அவளுக்கு ஒரே பிடிவாதக்காரி, அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். மற்றபடி இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் போய் கூட பேச முடியாது, தன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லக்கூட மாட்டேண்டிங்க, இப்போ இவ்வளோ திமிரா பேசுகிறீங்க, அப்படியோ இப்படியோண்டு சண்டை பிடிச்சிட்டு போகுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீ கவலைப்படாத ஏன்ட்டு நிலாவுக்கு போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நிலா ரொம்பவே வந்து பாண்டி வந்து கவலையில் இருக்கிறான், பார்க்க பாவமாக இருக்குது, வானதி இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, அதோட எனக்கு பேசவே பிடிக்காது, என்ன பண்ணுறதுன்றே தெரியலை, எப்படி தான் இவன் அந்த லவ் பண்ணி இவ்வளோ நாளும் பேசிகிட்டு இருக்கிறானோ தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வானதி ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க இது உண்மையான விஷயமா, ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வானதி பண்ணதா, வேணுமெண்டே பாண்டி தண்ணியில் எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு இப்படி பண்ணதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக தான் பேசியிருக்குது. ஏன்னு சொன்னால் பாண்டியோட மட்டும் அதை பேசலை, அவளோட அண்ணனோட கூட அதை பேசியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதையாலேயே தான் மாலையும் கழுத்துமா வருவன் பாருண்டெல்லாம் திமிராக பேசிட்டு போயிருக்குது. இதே எப்படி பொய்யன்னு சொல்கிறது, ஒருவேளை அது பொய்யடா, அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்று நாங்கள் சொல்லும்போது அவன் பேசாமல் இருந்துருவான். அப்புறமா அது உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி போனால் அவனுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும், அதை நாங்கள் யோசித்து பார்க்க வேணும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாண்டிக்கு என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது, பாண்டியை சமாதானப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ நல்ல மாதிரி படலை, இதுக்கு வானதியோட பேசுகிறது நல்லாண்டி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை வானதி இப்போ கோவமாக இருப்பாங்க, அதனால் பேசுகிறது அவ்வளோ நல்லா இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை பேசணுமன்ற மாதிரி வந்து நிலாவும் சோழனும் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சேரன் அண்ணாவோட இதை பற்றி பேசலாம், என்ன பண்ணுறதுன்றதை பேசலாம். சேரன் அண்ணாவோட கல்யாணம் நடக்க மட்டும் இவங்கள்ட கல்யாணத்தை பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ போக்க பார்க்கும்போது இவங்க கல்யாணமே பண்ண மாட்டாங்க போல இருக்குது. சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. அதுக்கிடையிலேயே இவங்க பிரிஞ்சிருவாங்க போல இருக்குது. என்ன நிலா இது, இவங்களுக்கு ஏன் இப்படி நடுகளுமே சண்டை
சண்டை வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கிறதால சண்டை வருதா? அல்லது பிடிக்காதால சண்டை வருதா? ஏன்டே தெரியல. இவனுமே வந்து வானதி என்ன சொன்னாலும் கேட்குறதா இல்ல. அதே மாரி வானதியுமே வந்து தான் கேட்காமலே தனக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குற பொண்ணு. எனக்கு நல்லாவே அவள பத்தி தெரியும். ஆனா வந்து பாண்டி வேணுமெண்டே அதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் வேணுமென்ட்டு பண்ணாமறானோ என்னமோ தெரியல. அவன்கிட்டயுமே பெருசா பணம் எதுவுமே இருக்கிறதில்ல. அதோட வந்து அவன் கடைக்கு வந்தா பேசுவான் அவ்வளோதான். நானுமே கடையில இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். அது தன்னை திமிரா தான் பேசிட்டு இருக்குமோ ஒழிய, சாந்தமா அவனுக்கு பிடிச்ச மாரி எப்பவுமே பேசுறதில்ல. இப்படி பேச போய் தான் கடைசியில இங்க வந்து நிக்குது போல இருக்குன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி விடுங்க. 2 நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நாங்களே இத பத்தி பேசலாமா இல்லையான்ட்டு யோசிப்போம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இது 2 நாளா? 2 நாளுக்குள்ளேல அது கல்யாணம் பண்ணி வந்துட்டாலும் வந்துடும். எங்க வீடு தேடியே வந்தாலும் வரும். அப்படிப்பட்ட பொண்ணு நீலா. நீலா நீ வந்து வானதிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பேசாம கோவத்துல போய் பேசாம இருக்க ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறியா? அது வேணுமெண்டே இவனுக்கு காட்டுறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இதே தெருவால வரும். அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துக்கு பாண்டிய சுத்தமா பிடிக்காது. பாண்டிய கல்யாணம் பண்றதே பிடிக்காது. அவனோட அண்ணனுக்கு வந்து சுத்தமா வந்து பாண்டிய பிடிக்காது. இதே ஒரு காரணமா வச்சு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். திரும்ப ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டா திரும்ப அதில இருந்து பிரிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். என்னன்னு சொன்னா அவங்கள்ட அம்மா அப்பாவும் விடமாட்டாங்க. அதனால என்ன பண்றது என்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பாண்டி என்ன பண்ண போறாங்கன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.